சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். போன வாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஆபிரகாம் ஒருவனாக தனித்தவனாக இருந்த ஆபிரகாமை அழைச்சாரு, ஆஸ்வதித்தாரு, பெருக பண்ணினார். இதற்கு என்ன காரணம் என்றுதான் தியானித்தோம். ஏற்கனவே சில காரியத்தை கடந்த வாரத்தில் சொன்னேன். அநேக தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேன், உண்மையாகத்தான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவர் ராஜ்யத்துக்காக உழைக்கிறேன், கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பல காரியங்களை செய்கிறேன் ஆண்டவருக்காக. என் வாழ்க்கையில இப்படி நடக்கலாமா, என் வாழ்க்கையில ஏன் இன்னும் மாற்றம் வரலைங்கிற ஆதங்கம் அநேகருக்குள் காணப்படுகிறது. இதற்கு வேதத்துல பதில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னதை தான் சொன்னேன் உங்களுக்கு. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரம் ஆகிறார்கள். ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள். தேவன் ஆராதிக்கிற ஜனம், நேசிக்கிற ஜனம்தான், நல்ல தேவ பிள்ளைகள் தான். ஆனால் அறிவு இல்லாததுனால சங்காரம், சிறையிருப்பு. என்ன அறிவு? யோவான் 8:32, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இயேசு சொன்னார், விசுவாசித்தா மட்டும் போதாதுப்பா, அடுத்த லெவலுக்கு நீங்க வரணும், சத்தியத்தை அறியணும், அப்பதான் உங்களுக்கு விடுதலை. சத்தியம் என்றால் என்ன? அந்த சத்தியத்தை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று, நான் ஆராதிக்கிற தேவன் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார், என் எதிராளி யார் என்று எதிராளியை பற்றி அறிகிற அறிவு. தேவனை பற்றியும் நம்மை பற்றியும் எதிராளியாகிய பிசாசை பற்றியும் அறிகிற அறிவுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. 3ஆக பிரிக்கலாம். இந்த 3 அறிவும் எதிலிருந்து வருகிறது? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 17:17 யோவான், வசனமே சத்தியம். அப்ப வசனத்துக்குள்ள இந்த 3 அறிவும் புதைந்து இருக்கிறது. இதை அறியதான் வாழ்க்கையில வெற்றியை, ஜெயத்தை பார்க்க முடியும். அதுல தான் ஆபிரகாமின் வாழ்க்கையில ஒரு தனி மனிதனாக இருந்த ஆபிரகாம அழைச்சி ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவதற்கு தேவன் செய்த 3 காரியங்கள்ல ஒன்றை நாம் ஏற்கனவே தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது, ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ண தேவனே ஆபிரகாமுக்குள் செய்த முதல் காரியம், ஆதியாகமம் 15:5, வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து அவன் சிந்தையை, அவன் எண்ணங்களை மாற்றினார். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பால் என்று எவன் சொல்லுவான்? இந்த சிந்தை தான் பதிந்திருந்தது, நிறைந்திருந்தது எண்ணங்களுக்குள். என்னுடைய சர செத்து போச்சு, சாரோடைய கர்ப்பம் செத்து போச்சு, வீடு போங்குது, காடு வாங்குது, லைஃப் முடிஞ்சிருச்சு. இதுதான் அவருடைய எண்ணம் ஆழமாய் பதிந்திருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா வானம் அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்கள் என்ன கூடுமான என்ன, இவனமாய் உன் சந்ததி இருக்கும். அண்டையிலிருந்து ஆபிரகாம் தன் நினைவை சேஞ்ச் பண்ண, ஆண்டவரே சேஞ்ச் பண்ண வைத்தார். ரோம 4வது அதிகாரம் 19வது வசனம், தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்ப செத்து போனதும் என்னாது இருந்தான், செத்து போனது என்னாது இருந்தான். சோ நினைவை மாற்றினார். 2வது என்ன செய்தார் தெரியுமா? 2வது ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமுடைய பெயரை சேஞ்ச் பண்ணுகிறார், மாற்றுகிறார். சாராவுடைய பெயரையும் மாற்றுகிறார். ஆபிரகாமுடைய முதற் பெயர் ஆபிராம். ஆபிராம் ஆபிராம் என்ற வார்த்தையை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சாராய் என்ற வார்த்தையை சாரால் என்று மாற்றுகிறார். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆனால் ஆபிரகாம் என்றால் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன்.
த ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். சாரா என்றால் ராணி, சாராள் என்றால் உலகத்துக்கெல்லாம் தாய், ஜாதிகளுக்கெல்லாம் தாயின் அர்த்தம். சாரா என்றால் ராணி, சாராள் என்றால் உலகத்துக்கெல்லாம் ராணி, உலகத்துக்கெல்லாம் தாய் என்று அவளை பெயரை மாற்றினார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் பெயரை மாற்றினார் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் செய்த இரண்டாவது காரியம், பெயரை மாற்றி அவர்களுடைய பேச்சை மாற்றினாரு. அவருடைய பேச்சை மாற்றினாரு. அது வரைக்கும் ஆபிராம் என்று அழைத்தவர்களை ஆபிரகாம் என்று பேச வைத்தார். சாரா என்று அழைத்த அவளை சாராள் என்று பெயரை மாற்றி அழைக்க வைத்தார். பேச்சை மாற்றினாரு. ஜாதிகளுக்கெல்லாம் தாய், உலகத்துக்கெல்லாம் ராணி, ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். எப்ப? வயசு 100 ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 90. சர்ரம் சொத்து போனது, கர்ப்பம் சொத்து போனது, எல்லாம் முடிந்து விட்டது. இப்ப ஒருத்தர் சொல்லுகிறார்கள், உலக ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனே, உலகத்துக்கெல்லாம் ராணியே. ஆபிரகாம் சாரால் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 600 வேலைக்காரர்கள் ஆபிரகாமுக்கு இருந்தார்களாம். அதுல 318 பேர் கைப்படிந்தவர்கள், யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்டவர்கள் மட்டும் 318 பேர். அது எல்லா வேலைக்காரங்களும் எஜமானை அழைக்கிறார்கள். ஆபிரகாம், என் ஆண்டவனே, ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனே, உலகத்துக்கெல்லாம் ராணியே. பேச 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 கவனியுங்கள், எப்படி எண்ணங்கள் நினைவுகள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமோ அதே போல நம்ம பேசுகிற வார்த்தைகளும் நிலத்திலே விதைக்கப்படுகிற விதைக்கு சமமான ஒன்று. சில நாட்களுக்கு முன்பதாக, சில வாரங்களுக்கு முன்பதாக, சில மாதங்களுக்கு முன்பதாக எவைகளை விதைத்தோமோ வார்த்தையினால, அவைகளை தான் இன்றைக்கு அறுவடையாக அறுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இனிமேலும் எவைகளை வாயின் வார்த்தைகளாக விதைக்கப் போகிறோமோ அப்படித்தான் வாழ்க்கை அமையப் போகிறது. நீதிமொழிகள் 18:21 தெரியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும், நன்மையும் தீமையும், வாழ்வும் தாழ்வும், வெற்றியும் தோல்வியும், ஆசீர்வாதமும் சாபமும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு பண்டிதர் இப்படி சொல்லுகிறார், வேதாகம பண்டிதர், டங்க் இஸ் எ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது நாவின் வார்த்தைகள் இல்லாத ஒன்றை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது. இல்லாத ஒன்றை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது. சோ எதை வார்த்தையில நம்ம பேசுகிறோமோ அதுதான் அறுவடையாக கடந்து வரும். இப்போ எதை பேச வேண்டும் தெரியுமா? ஒரு ஆண்டவர் சொன்னாரு, விதை தேவனுடைய வசனம். ஒரு விவசாயி விதைக்கிறான், வார்த்தையின் மூலமா விதைக்கத்தான் அது அறுவடை கொண்டு வரும். விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் ஒளிந்து போகாது. விதைக்கணும், வார்த்தையினால விதைக்கணும். விதை தேவனுடைய வார்த்தை. சோ வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை உங்களை பற்றி, பிள்ளைகளை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, சுகத்தை பற்றி, நீடிய ஆயுளை பற்றி, உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லுகிறதோ, என்ன எழுதி வைத்தாரோ அதை விசுவாசித்து நாவினால பேச பேச, விதைக்க விதைக்க அது அறுவடையாக வாழ்க்கையில கடந்து வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நட்சத்திரங்களை காண்பித்து சிந்தையை மாற்றினார். இரண்டாவதாக பெயரை மாற்றி பேச்சை மாற்றினார், பேச வைத்தார். என்னாகமம் 14:28, இந்த ஜனங்கள் என் காதுகள் கேட்க என்ன சொன்னார்களோ அதன்படி நான் அவர்களுக்கு செய்வேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போனால் நலமாய் இருக்குமே. அவர்கள் சொன்ன வார்த்தை, செத்து போனால் நலமாய் இருக்குமே. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அப்படி பேசின அத்தனை பேரும், ஜாஷுவாவும் காலேபை தவிர மற்ற எல்லாரும் அவர்கள் வார்த்தையின்படியே வனாந்தரத்தில் செத்து விழுந்தார்கள். பிரேதங்கள் செத்து விழுந்தது. அவர்கள் சந்ததிகள் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களே சொன்னார்கள், நாங்கள் செத்து போன நலமாய் இருக்குமே என்று சொன்னார்கள். உங்களை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க ஆரோக்கியத்தை பற்றி என்ன பேசுறீங்க? வேதம் சொல்லுகிறது, நான் ஏற்கனவே சொன்னேன், சத்தியம், வசனமே சத்தியம். வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு வேளை வியாதி தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால், அது ஆரோக்கியம் அடைவதற்கு, ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கு வாயின் வார்த்தைகள் காரணமாக இருந்து விடக்கூடாது. வியாதியை பற்றியே பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
பலவீனன் எவனோ தன்னை பலவான் என்று சொல்வானாக. வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:17, ஏசாயா 53:4-5, இயேசுவின் தழும்புகளால் குணம் ஆனீர்கள். ஆவீர்கள் அல்ல, ஆனீர்கள், ஆனீர்கள். இப்போ திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை விசுவாசித்து பேச ஆரம்பியுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டு விட்டேன், நான் சுகம் அடைந்து விட்டேன். விசுவாசித்து நீங்க விதைக்க விதைக்க அறுவடையை நிச்சயமாய் காண்பீர்கள். அன்பு தேவ ஜனமே, வார்த்தையில கவனமா இருங்க. பல மணி நேரம் ஜெபிக்கலாம், நல்லது. ஆனா ஒண்ணு தெரியுமா, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவருடைய ஜெபமும் அருவருப்பானது. ஜெபத்துல கூட தவறான அறிக்கை வரக்கூடாது. சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் மாறினாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாய் இருந்தாலும், இரவும் பகலும், வேதம் அப்படித்தான் சொல்லி, இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக ஜாசுவாக்கு சொன்னார். இரவு பகலும் தியானித்துக் கொண்டு நினைத்து கொண்டு, இரண்டாவது அதையே நீ என்ன செய், வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஸோ வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நீங்க பேச ஆரம்பியுங்கள். பேச 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 விதைக்க 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 கண்டிப்பா அறுவடை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த விதையில உறுதியா இருக்க வேண்டும். ஆண்டு கிறிஸ்தை நேரத்தில் தவறாக பேசிவிடக்கூடாது. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஆண்டவர் இரண்டாவதாக பேச்சை மாற்றி பெயரை மாற்றினார். ஸோ நாமும் நம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வோம். நம்ம வார்த்தையோ வசனத்தினால் விதைக்க அர்ப்பணிப்போம். விதைக்க விதைக்க, வசனத்தை விதைக்க விதைக்க அறுவடை நிச்சயமாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்து ஆஸ்வதிக்க பெருக பண்ண ஆண்டவரே, முதல் காரியம் எண்ணங்களை மாற்றினீர். இரண்டாவது பெயரை மாற்றி பேச்சை மாற்றினீர் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளை கண்டு காண்கிறதையும் கேட்கிறதையும் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிறதையும் பேசாமல் இரவு பகலும் வசனமாகிய விதையாகிய வார்த்தையை பேச, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை அறிக்கை செய்து விதைத்து விதைத்து அறுவடையை பார்க்க, பெருக்கத்தை பார்க்க, உயர்வை பார்க்க உதவி செய்யும். மீட்பரே நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் வாழ்க்கையில செய்த இன்னொரு காரியத்தை அடுத்த முறையில் நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.